Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல ஒரு காலத்துல நல்லா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருந்து இப்போலாம் இந்த வண்டி இருக்காடா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற இந்த டெம்போ மினிடோர் ஆட்டோவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு புது சீரீஸாக பற்றின ஆரம்பிச்சிருக்கோம். காணாமல் போன வண்டி இந்த சீரீஸ் பேர். ஓகேங்களா? இந்த சீரீஸில் முதல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வண்டி வந்து இந்த டெம்போ மினிடோர் தாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பேர் வந்து ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1999 இருந்து 2006 வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இந்த கம்பெனியோட இந்த பர்டிகுலரான இந்த மினிடோர் டெம்போ மினிடோர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 2005ல டாடா ஏசியின் வருகை காரணமாக அதிகமா விற்பனை பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஆச்சு. ஸோ அதனாலேயே இதோட விற்பனை ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. வண்டியோட சேல்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆகிறத பார்த்த இவங்க இந்த வண்டியை ப்ரொடக்ஷன் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2005லே வந்து கிட்டத்தட்ட 2006லேயே சேல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னதான் சேல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாலுமே ஸோ இந்த வண்டியை வாங்கின கஸ்டமர் ஆகட்டும், வித்த சேல்ஸ்மேன், வித்த கம்பெனி, ஸோ எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மல்டி பர்பஸ் அண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டியாக தான் இந்த வண்டி அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் முக்கியமாக 2002ல இருந்து 2004 அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் புதுசாக வர ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் ஃபைனான்ஸ் சொல்லி ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் வந்து அப்போதைக்கு வந்து உள்ளே வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி வரும்போது இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு உச்சத்தில் டாப்பில் போயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2004 அந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் வெறும் ₹1 கொடுத்தீங்கன்னா போதும் வண்டியை பற்றி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே இந்த வண்டியோட ஃபுல் லோனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனியை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு உச்சத்தில் போச்சுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ற சிறு தொழிலாளர்களாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த ட்ரை சைக்கிளை வித்துட்டு இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்களோட தொழிலை வந்து மேம்படுத்திக்கிட்டாங்க. ஏகப்பட்ட தொழிலாளியை முதலாளி ஆக்கினது இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க தொழிலை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு வண்டி ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி சிறு தொழிலாளிலாம் முதலாளி ஆகிறதுக்கு காரணமும் இந்த வண்டி தான் சொல்லலாம். ஏன்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு நான் ஓனர்டா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு தகுதி இருக்கும்ல. ஸோ அந்த தகுதியை எல்லாத்துக்குமே, அதாவது அந்த பாமர மக்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தது இந்த வண்டினே சொல்லலாம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து 550 கிலோ தான். ஆனால் நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 டன் வரைக்கும் இந்த வண்டியில் ஏற்றுவாங்க. ஆனால் அந்த 1.5 டன்னுமே வந்து அசால்ட்டாக இழுக்குமாங்க இந்த வண்டி அந்த காலத்திலேயே. ஸோ அதனாலேயே வந்து இந்த வண்டியை செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டாங்க. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த 2022, 2023, 2024 ஸோ இந்த ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட 55,000 இருந்து 60,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல இந்த வண்டி சேல் ஆகுது. அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்க நிறைய பேர் பெயிண்ட், டிங்கரு, ஸோ அடுத்து லேத்து பற்ற வச்சிருக்கவங்க, அடுத்து வெல்டிங் பற்ற வச்சிருக்கவங்க, ஸோ இவங்க எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கும் இந்த வண்டி காரணமாக இருந்திருக்குங்க. ஏன்னா அப்போதைக்கு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வெல்டிங் வச்சு பழகினவங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பற்றையை வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆளுகளையும் வளர்த்தி விட்டுருக்கு இந்த வண்டி. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜினை வந்து பின்னாடி கொடுத்துருந்தனால இந்த வண்டியோட மைலேஜ் வந்து சாலிடா 20 கிடைக்குங்க. ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டினாலும் சரி, இல்ல ஓட்ட தெரியாதவங்க புதுசா ஓட்டுறாங்கல்ல, ஸோ அவங்க ஓட்டினாலும் சரி சாலிடா 20 km/லிட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும் இந்த வண்டி. அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வண்டி வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. ஏன்னா இந்த வண்டியோட வீல் வந்து மொத்தம் 3 வீலர், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட. இதை நிறைய பேர் ஓட்ட தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் கொண்டு போய் விட்டது, கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. நிறைய உயிரிழப்பும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆயிருக்கு. ஏன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஓட்ட கற்றுக்கணும். ஏன்னா ஸ்டேரிங் இருக்கனால ஈஸியாக வந்து கவர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அவங்க சொல்கிற லோடை விட நம்ம அதிகமாக ஏற்றுறோம். அவங்க வந்து 550 கிலோ அப்படின்றாங்க, பட் நம்ம வந்து 1.5 டன் வரைக்கும் ஏற்றுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்றும் போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஈஸியா பார்த்தீங்கன்னா கவர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதோட இன்ஜின் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 சிசி கொண்ட சிங்கிள் சிலிண்டர் ஐடியா இன்ஜின் தான் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோனாலே 3 வீல் ஆட்டோனாலே எப்பவுமே வந்து ஹேண்ட் பார் தானடா இருக்கும், இதனடா ஸ்டேரிங் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயமே. இந்த வண்டியில திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு அந்த காலத்துல வண்டியை. அதே மாதிரி 2003 to 2004 ஷேர் ஆட்டோங்கிற கான்செப்டவே வந்து இந்த வண்டி தான் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து வர வரவேற்பை வச்சு தான் இந்த அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணலாமா இல்லை இந்த சீரிஸை தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பேன். ஸோ அப்படி நீங்கள் சீரிஸை தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர ஆளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போடுங்க. லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.